ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான பலாக்கொட்டையை வச்சு வறுவல் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சீரகம், ஏலக்காய், அப்புறம் பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வரமிளகா இது எல்லாத்தையும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கிராம்பு 2, பட்டை, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிராம்பு ஏன் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் இந்த பலாக்கொட்டைக்கு. ஸோ கிராம்பு நீங்கள் போடும்போது காரம் வந்து மேட்ச் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் பூண்டு வந்து தட்டி போட்டு எடுத்திருக்கேன். பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நல்லா தட்டிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் அரை தக்காளி போதும். அந்த தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு நான் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டையை நான் வேக வச்சு ஒரு 5 விசில் போல் விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலாஸ் கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுருக்கேன். நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பர்ஃபெக்ட் சைட் டிஷ் ஃபார் கர்ட் ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். See you, bye.